ஒருவருடைய கையை பார்த்தவுடன் இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை படைத்தவராக இருப்பாரா என்பதை கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த கையில உள்ள முக்கியமான ரேகைகள் நல்லா இருந்து, கை நல்ல அமைப்பு நல்லா இருந்து, அதாவது முக்கியமான ரேகைகள், அதாவது முக்கியமா எல்லா ரேகையும் நல்லா இருந்து, இந்த அருள் ரேகை சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிக்கும். முதல் மேட்டு வரைக்கும் அப்படியே வானவில் மாதிரி இப்படி வரும். இந்த மாதிரி ரேகை துண்டு வெட்டு இல்லாம முதல் மேட்டுல இருந்து சந்திரமேடு வரைக்கும் அப்படியே வானவில் மாதிரி அழகா வந்துருச்சுன்னா அவர்கள் இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை படைத்தவராக இருப்பார். ஆன்மீக துறையில் அவர் வெற்றி பெற்றவராக இருப்பார். பொருளை பொன்னை புகழை விரும்ப மாட்டார். வாழ்வில் எல்லா சுகங்களும் அவருக்கு அதுவாகவே கிடைக்கும். அது எதையும் விரும்ப மாட்டார். இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை அவருக்கு சக்தி ஆன்மீகத்தினால் அருள் சக்தியினால் கிடைப்பது.